மகாமுருகன் தமிழ் மக்களின் இதயங்களில் உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். தமிழ் கலாச்சாரத்தின் மைய தெய்வங்களில் ஒருத்தர். அவர் வழிபாடு தமிழர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஆழமாக பதிந்துள்ளது. போர், வெற்றி, ஞானத்தின் கடவுளா அவர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் வீரத்தையும் அறிவையும் பிரதிபலிக்கிறார். முருகன் இளமை, துணிச்சல், அறிவின் அடையாளம். அவர் இளைஞர்களுக்கு ஒரு மாபெரும் முன்மாதிரியாக உள்ளார். அவருடைய கதைகள் நம்மள நல்லதுக்காக போராட தூண்டுது. அவை நம்மை நம்பிக்கையோடு நிறைக்கின்றன. அறிவோடு முக்கியத்துவத்தையும் ஞானத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அவர் வழிபாடு நம்மை ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்துக்கு அழைத்துச் செல்கின்றது. முருகனோட இருப்பு தமிழ்நாடு முழுலையும் நம்மளால உணர முடியும். அவர் தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கிறார். முருகனின் பாடல்கள் நம்மை ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. அவை நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலுடன் நிரப்புகின்றன. ஒவ்வொரு வருடமும் முருகன் திருவிழாக்கள் தமிழர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது. அவை நம்மை ஒன்றிணைக்கின்றன. முருகன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கதைகளில் நம்மை கவர்ந்திழுக்கிறார். அவர் பல்வேறு வடிவங்களில் நம்மை கவர்ந்திழுக்கிறார். அவருடைய வழிபாடு நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலுடன் நிரப்புகிறது. அவர் வழிபாடு நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலுடன் நிரப்புகிறது. முருகனின் பெருமை தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கிறது. அவர் தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கிறார். முருகனோட பிறப்பு தெய்வீக தலையீட்டோட ஒரு கதை. சிவபெருமானோட சக்தியையும் பார்வதியோட தாய்ப்பாசத்தையும் சொல்ற கதை. இந்த கதையில சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணால பிரபஞ்சத்துக்காக ஒரு அற்புதத்தை உருவாக்கினார். சிவபெருமானோட நெற்றி கண்ல இருந்து 6 தீப்பொறிகள் வெளியே வந்ததா கதை போகுது. இந்த தீப்பொறிகள் சிவபெருமானோட தெய்வீக சக்தியோட வெளிப்பாடு. ஒவ்வொரு தீப்பொறியும் பிரபஞ்சத்துக்குள் ஒரு புதிய சக்தியை கொண்டு வந்தது. இந்த தீப்பொறிகள் தேவர்களால கூட கையாள முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. தேவர்கள் இந்த தீப்பொறிகளை எப்படி கையாளலாம் அப்படின்னு யோசித்தார்கள். அவர்கள் இந்த தீப்பொறிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஒரு வழியை தேடினார்கள். பிரபஞ்சத்தை காப்பாத்த இந்த தீப்பொறிகள் சரவண பொய்கைக்குள் போடப்பட்டுச்சு. சரவண பொய்கை இந்த தெய்வீக நீர்நிலையா இருந்தது. இந்த நீர்நிலையில் தீப்பொறிகள் தன்னுடைய சக்தியை இழக்காமல் பாதுகாக்கப்பட்டன. 6 வான தேவதைகள் அவங்கள வளர்த்தாங்க. இந்த தேவதைகள் முருகனை பாசத்தோட அக்கறையோட வளர்த்தாங்க. அவங்க முருகனுக்கு தன்னுடைய தாய்ப்பாசத்தையும் தெய்வீக அறிவையும் கொடுத்தாங்க. அவருக்குள்ள துணிச்சல், கருணை, அறிவுக்கான தாகத்தை ஊட்டுனாங்க. இந்த தேவதைகள் முருகனுக்கு தன்னுடைய தெய்வீக பண்புகளை வளர்த்தாங்க. அவங்க முருகனுக்கு தன்னுடைய தெய்வீக சக்தியை உணர்த்தினாங்க. அவங்க பாதுகாப்புல முருகன் செழிப்பா வளர்ந்தார். அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியோட தன்னுடைய தாய்ப்பாசத்தோட வளர்ந்தார். அவன் தன்னுடைய தெய்வீக பண்புகளோட தன்னுடைய தெய்வீக சக்தியோட வளர்ந்தார். முருகன் வளர்ந்த உடனே அவனுக்கு தேவதைகள் தெய்வீக ஆயுதங்களை அளித்தாங்க. இந்த ஆயுதங்கள் முருகனுக்கு தன்னுடைய தெய்வீக சக்தியை உணர்த்தின. அவனுக்கு வழங்கப்பட்ட வேல் சக்தி மற்றும் பாதுகாப்பினுடைய அடையாளமா இருந்தது. அவனுக்கு வழங்கப்பட்ட வேல் சக்தி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமா இருந்தது. இந்த வேல் முருகனுக்கு தன்னுடைய தெய்வீக சக்தியை உணர்த்தின. அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியோட தன்னுடைய தெய்வீக பண்புகளோட உலகத்தை காப்பாற்றினான். முருகன் தெய்வீக படையை வழி நடத்தி தன்னுடைய தெய்வீக சக்தியால் உலகத்தை காப்பாற்றினார். அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியோட தன்னுடைய தெய்வீக பண்புகளோட உலகத்தை காப்பாற்றினான். அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியோட தன்னுடைய தெய்வீக பண்புகளோட உலகத்தை காப்பாற்றினான். அவன் தன்னுடைய வீரத்தால் தீய சக்திகளை வென்று நன்மையை நிலைநாட்டினார். அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியோட தன்னுடைய தெய்வீக பண்புகளோட தீய சக்திகளை வென்று நன்மையை நிலைநாட்டினார். முருகன் தெய்வீக குணங்களால் மக்கள் அவனை வழிபட்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றனர். அவன் தன்னுடைய தெய்வீக குணங்களால மக்கள் அவனை வழிபட்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றனர். சின்ன வயசுலிருந்தே முருகன் அசாதாரணமான பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டினார். சீக்கிரமே போர்க்கலைகள்ல தேர்ச்சி பெற்று ஒப்பற்ற போர் வீரரா ஆனார். அவருடைய துணிச்சலும் வீரமும் சின்ன வயசுலிருந்தே தெரிஞ்சிச்சு. ஒரு பாதுகாவலனா, நீதியோட பாதுகாவலனா இருக்கணும்னு அவருக்கு விதி இருந்துச்சு. தேவர்கள் அவருடைய திறமைய அங்கீகரிச்சு அவருக்கு தெய்வீக ஆயுதங்களை கொடுத்தாங்க. இவையெல்லாம் முருகனின் வீரத்தை மேலும் உயர்த்தின. போர்க்களத்தில் முருகன் ஒரு தலை சிறந்த வீரனாக மாறினார். வெற்றியோடு முருகன் தன்னுடைய தெய்வீக பணி நிறைவேற்றினார்.
4வது பகுதி வேல் மற்றும் மயில் முருகனின் சின்னங்கள். முருகனோட வேல் வெறும் ஆயுதம் இல்ல, அவருடைய தெய்வீக சக்தியோட சின்னம். அது அவருடைய அம்மா பார்வதியால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேல் அறியாமையையும் தீமையையும் அழிக்கிறதை குறிக்குது. அவருடைய வாகனம் மயில் அழகு, கருணை, பெருமையோட சின்னம். மயில் ஆணவத்தையும் சுயநலத்தையும் அழிக்கிறதை குறிக்குது. முருகனின் சின்னங்கள் அவருடைய பக்தர்களுக்கு மிகுந்த அருளையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன. வேல் மற்றும் மயில் முருகனின் தெய்வீக சக்தியின் அடையாளங்கள். இந்த சின்னங்கள் முருகனின் தெய்வீக சக்தியை உணர்த்துகின்றன. முருகனா முருகனின் வேல் மற்றும் மயில் அவருடைய தெய்வீக சக்தியின் அடையாளங்கள். 5வது பகுதி தீமையின் மீது வெற்றி சூரபத்மனின் கதை. இது ஒரு வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தன்னம்பிக்கையையும் எடுத்துக்காட்டும் கதை. முருகன் சூரபத்மனோட போர் பண்ணுன கதை ரொம்ப பிரபலம். இந்த போராட்டம் தமிழ் மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும். இது வெறும் பலத்தோட போர் இல்ல, புத்தியோட உத்தியோட சோதனை. முருகன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தன்னம்பிக்கையையும் பயன்படுத்தி சூரபத்மனை எதிர்த்தார். சூரபத்மன் உலகத்தை தச்சுறுத்தின ஒரு சக்தி வாய்ந்த அசுரன். அவன் கொடுமையால் மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர். முருகன் வயசுல சின்னவனா இருந்தாலும் தன்னோட புத்தியையும் துணிச்சலையும் பயன்படுத்தி அவனை வென்றார். சூரபத்மனை 2 பாகங்களாக வெட்டி அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். இந்த வீரச் செயல் உலகத்தை அசுரனோட கொடுமையிலிருந்து விடுவிச்சுச்சு. மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி முருகனை தேவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பாதுகாவலனா நிலைநிறுத்துச்சு. முருகன் தெய்வீக சக்தியுடன் தன் தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்றார். இந்த கதை முருகனின் தைரியம், புத்திசாலித்தனம் மற்றும் தன்னம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது. இது தமிழ் மக்களின் கலாச்சாரத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. சூரபத்மனின் தோல்வி தீமையின் மீது நன்மையின் வெற்றியை சின்னமாக்கியது. இந்த கதை தமிழ் மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த கதை தமிழ் மக்களின் கலாச்சாரத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. முருகனின் வீரமும் தெய்வீகமும் தமிழ் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். முருகனின் வீரமும் தெய்வீகமும் தமிழ் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த கதை தமிழ் மக்களின் கலாச்சாரத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது.